Hello my dear students, welcome to Xylem. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? எஸ். எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு நாம படிக்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தோட ஒன் ஷாட் செஷன். எதுக்குனா? எஸ் நமக்கு GIB எக்ஸாம் வரப்போகுது. ஜூலை 27ஆம் தேதி நாம எல்லாரும் GIB எக்ஸாம் எழுத போறேன். வாட் இஸ் GIB? கிரேட் இந்தியன் பேட்டில். எஸ், சைலத்தோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான எக்ஸாம் சீரீஸ் தான் GIB. ஓகே, ஸோ GIB வரும்போது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வாட்டி GIBயில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே, நியரஸ்ட் சென்டர்ஸில் போய் நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை. ஓகே, ஸ்பெஷலாக சென்னையிலையும் இருக்குது. ஸோ யாரும் மறந்துடாதீங்க. ஹாய், குட் ஈவினிங் ஆல், குட் ஈவினிங் ஆல். ஹாய் ஜான் வின்சென்ட். ஹலோ காஷிஃபா, வலைக்கும் சலாம். பார்வதி தர்ஷினி, ஹாய் பார்வதி. முத்தமிழரசி, குட் ஈவினிங் முத்தமிழ். அபிநயா, குட் ஈவினிங் அபிநயா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் கெவின், கெவின் பீட்டர்சன், குட் ஈவினிங் கெவின். அஸ்வின், வாங்க வாங்க வாங்க. சலாம் வலைக்கும். வலைக்கும் சலாம் அஸ்வின் லக்ஷ்மி. வா, தட் இஸ் பியூட்டிஃபுல், தட் இஸ் ஸோ நைஸ், ஸோ நைஸ். குட் ஈவினிங் வசந்தா, குட் ஈவினிங். வணக்கம் பாலா, வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே, ஹாய் ரிதீஷ். சூப்பர் சூப்பர், பசங்கள்லாம் வர்றாங்க, திருச்சி வர்றாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு டக்குன்னு நம்ம வந்து செஷன் முடிக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு தேவை என்னன்னா ஷார்ட்டான டைமுக்குள்ளே எல்லா கண்டென்ட்டும் டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் நாம் டேரெக்டாக கிளாஸுக்கு போகலாம். ரெடி? எஸ், டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு கேட்டுடுங்க, நான் உடனே கிளியர் பண்ணி தரேன். ஓகே, சாப்டர் இஸ் வெரி ஈஸி சாப்டர். நாட் அட் ஆல் வரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஈஸி சாப்டர். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு வி ஹவ் அனதர் செஷன். அன்னைக்கு நான் வருவேன், 2 நாளுக்கு அப்புறம் நான் வருவேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், சம் பேசிக் கான்செப்ட் ரெண்டோடையும் கொஸ்டின் டிஸ்கஷன் நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸ் இருக்காது, தியரட்டிக்கல் மட்டுமா இருக்கும். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். என்ன சார், மாஸ் பண்ணுவோமா? கண்டிப்பா பாலா, கண்டிப்பா. ஹாய் சார், எபினி சார். ஹாய் எபினி சார், எபினே சார். ரிதேஷ், அஜய், ஹாய் அஜய், ஹாய் அஜய். எஸ் எஸ் எஸ், வாங்க 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 போலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருப்பாங்க, புது வியூவர்ஸ் இருப்பாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு எந்த கண்டென்ட்டும் மிஸ் ஆகாது. அண்ட் எஸ் பசங்களா, எஸ் எஸ் எஸ். ஸோ சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். சைலம் எந்த அளவுக்கு உங்கள் கூட எங்கேஜாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். 11th 12th ஆகட்டும், கிளாஸ் 10 ஆகட்டும், நீட் ரிப்பீட்டர்ஸ் ஆகட்டும், எந்த அளவுக்கு எங்கேஜாக இருக்கேன்னா நாங்கள் ஆன்லைன்லேயும் இருக்கோம், ஆஃப்லைன்லேயும் இருக்கோம். எஸ், வி ஹாவ் ஆஃப்லைன் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்கோம் இப்போதைக்கு. சென்னையில் இன்னும் இல்லை, பட் சென்னையில் GIB எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் யாரும் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பசங்களா? எஸ் எஸ் ரதீஷ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். யூ ஆர் லஞ்ச் சார். நல்லா இருக்கேன் சாண்டி போய். இப்போ லஞ்சா 6 மணிடா இந்தியா டைம். கேரளானா இந்தியா டைம் தான் 6 மணி. தமிழ்நாட்டில் இங்கே எல்லாம் 6 மணி தானே. இப்போ லஞ்சா சாப்பிடுவேன். லஞ்செல்லாம் 1 மணிக்கே சாப்பிட்டாச்சு. ஓகே, ஸோ பசங்களா, கிரேட் இந்தியன் பேட்டிலோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பசங்களா. QR கோடை ஸ்கேன் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களோட சீட்டை புக் பண்ணிடுங்க. ஓகே, இட்ஸ் என்னென்னா நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து அதை இவாலுவேட் பண்ணலைன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் நல்லா போகுதா, இல்லை நம்மளோட ப்ரிப்பரேஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை வந்து இவாலுவேட் பண்ணலைன்னா நாம் கடைசியில் போய் சொதப்ப போகிறேன். கடைசியில் போய் சொதப்புறதுக்கு விட இப்போவே ஓகே இதுதான் என்னோட நிலைமை, இங்கே தான் நான் இருக்கோம், அப்போ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், அது தெரிஞ்சிருந்து வச்சுக்கோங்க. நமக்கு டைம் இருக்குது, நம்மளோட ப்ரிப்பரேஷனை எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு வி ஹாவ் இனஃப் டைம். ஸோ அதனால் இது ஒரு இவாலுவேஷனுக்கான சான்ஸு. மிஸ் பண்ணிடாதீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, ரெடி? நியூமரிக்கல், இன்னைக்கு நியூமரிக்கல்ஸ் இல்லை, நான் சொன்னேன் இன்னைக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் கிடையாது. ஓகே, அதுக்குன்னு ஒரு செஷன் இருக்கு, நான் வருவேன். சம் பேசிக் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டையும் எடுத்து நான் வருவேன். ஓகே சாண்டி. ஓ சாண்டி போ, யூ ஆர் ஃப்ரம் அமெரிக்கா. ரைட். அப்போ பரவாயில்ல, அப்போ தப்பு இல்லை, உன் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. ரெடியா? எஸ், நம்ம லாஸ்ட் இயர் சைலமியன்ஸ் கிரியேட் பண்ண ஹிஸ்ட்ரி அது உங்களுக்கு தெரியும். இனிமேல் அடுத்த ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போகிறவங்க நீங்கள் எல்லாம் இருந்தால் அதுக்கு நீங்கள் சைலத்தோட கோர்சஸில் ஜாயின் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க. எஸ், நம்ம தளபதி பேட்ச், அதே மாதிரி தளபதி ப்ரோ மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, தளபதி பேட்ச் மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஜாயின் பண்ணுங்கள், சூப்பராக படிங்க. ஏன்னா சான்ஸு டைமு அது போனால் அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி எடுக்க முடியாது. ஸோ அதனால் உடனே முடிவெடுங்க, எஃபெக்டிவாக படிங்க. ஓகே, எஸ் பசங்களா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ் 2026 நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கோச்சிங் வேணும்னா யூ ஹேவ்
the best choice வந்து வெற்றி பேட்ச். இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் போகிற படிக்க ஆசைப்படுறீங்கன்னா ஸ்டில் வி ஹாவ் அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. எஸ், நம்மளோட திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் கேம்பஸில் மாரா ஹைப்ரிட் பேட்சில் அட்மிஷன் போயிட்டுருக்கு. உடனே ஜாயின் பண்ணுங்கள். எஸ், லேட்டஸ்ட் கிளாஸஸில் லேட்டஸ்ட் பேட்சில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகே, எஸ் பசங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் என்ன? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். Structure of atom, structure of atom, structure of atom. ஓகே 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 பசங்களா, எல்லாரும் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். வந்த உடனே வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் தேவை. ஓகே, ரொம்ப முக்கியம் உங்களோட லைக்ஸ். இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்ம சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். சாப்டர் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானை பற்றி பேசுகிறாங்க. ஸோ பசங்களா, உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஆட்டத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு ஆள் இருக்குது. முதல்ல மென்ஷன் பண்ண வேண்டிய அந்த ஆளோட பேர் என்ன? இட் இஸ் ஜான் டால்டன். ஏன் ஜான் டால்டனை மென்ஷன் பண்ணணும்? ஏன்னா ஜான் டால்டன் தான் முதல்ல ஆட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. எஸ், தட் இஸ் கால்டு அட்டோமிக் தியரி. ஜான் டால்டன்ஸ் அட்டோமிக் தியரி. ஆனால் ஜான் டால்டனோட அட்டோமிக் தியரியில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அக்குரேட் கிடையாது. அதில் நிறைய ஆம்பிகுவிட்டிஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யாரும் எதுவுமே சொல்லலை. ஸோ டால்டனோட மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் பார்ட்டிகள்னு சொன்னாங்க. ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். பட் லேட்டர் நமக்கு தெரிய வந்தது ஆட்டம்ஸ், ஆட்டத்துக்குள்ள சபாட்டோமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க. யாரு? சபாட்டோமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க. அதில் மேஜரா 3 சபாட்டோமிக் பார்ட்டிகல்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்டத்துக்குள்ள இருக்கிற 3 சபாட்டோமிக் பார்ட்டிகல்ஸ் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். கரெக்டா? இது ரெண்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த சபாட்டோமிக் பார்ட்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்காங்க? நியூக்ளியஸுக்குள்ளே இருக்காங்க. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நியூக்ளியஸுக்குள்ளே இருக்காங்க. அதனால தே ஆர் known as நியூக்ளியோன்ஸ். ஆனால் எலக்ட்ரான் எங்கே இருக்குது? எலக்ட்ரான் நியூக்ளியஸுக்கு வெளியே தான் இருக்காங்க. ஸோ நியூக்ளியஸோட சார்ஜ் என்ன? நியூக்ளியஸோட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அது யார் கொடுக்கிறது? புரோட்டான் கொடுக்கிறது. புரோட்டானோட சார்ஜ் தான் நியூக்ளியஸோட சார்ஜ். சார், அப்போ நியூட்ரான் சார்ஜுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. நியூட்ரான் கான்ட்ரிபியூட்ஸ் நத்திங். கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மாஸ், சார்ஜ் இல்லை. ஏன்னா நியூட்ரான் இஸ் எ நியூட்ரல் பார்ட்டிகிள். ஆனால் மாசு இருக்கு. புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான மாசு. இல்லை, உங்களுக்கு கரெக்டான மாசு வேணும்னா நான் சொல்லுவேன் நியூட்ரான் இஸ் ஸ்லைட்லி ஹெவியர் தேன் புரோட்டான். மாஸில் நியூட்ரான் இஸ் ஸ்லைட்லி ஹெவியர் தேன் புரோட்டான். ஆனால் புரோட்டான் நியூட்ரானை விட எலக்ட்ரான் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட மாசு ஜூஸ் என்ன சொல்கிறது, நம்ம சொல்லுவேன்ல நெக்லிஜிபிள் தூசு மாதிரி என்ன சொல்லுவேன்ல, எலக்ட்ரானோட மாசு ரொம்ப 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 கம்மி. ஆனால் அந்த வேல்யூ ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய வேல்யூ இதுதான். இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய வேல்யூ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் படிச்சுக்கோங்க. 9.1 into 10 power minus 31 kilogram. 9.1 into 10 power minus 31 kilogram. This is the mass of electron and it is very negligible, but this value is very important. Ready? புரியுது இல்ல? எஸ். அதே மாதிரி நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு வேல்யூ தான் எலக்ட்ரானோட சார்ஜ். அடுத்தது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? that is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. இந்த ரெண்டு வேல்யூவை முதல்ல படிங்க. அதுதான் இந்த ஸ்லைடில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ நாம அடுத்த ஸ்லைடில் போகலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஓகே, சபாட்டோமிக் பார்ட்டிகளை பற்றி எதுவுமே பேசாமல் போகிறது தப்பு தானே? நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சபாட்டோமிக் பார்ட்டிகளோட டிஸ்கவரி எப்படி நடந்ததை பற்றி. எஸ், வி ஹாவ் எ கேதோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு கிளாஸ் டியூப் இருக்குது. அந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே கேஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஹை ப்ரெஷர் இல்லை, லோ ப்ரெஷர். கிளாஸ் டியூபுக்குள்ளே ப்ரெஷரு ரொம்ப லோவாக இருக்கணும். அந்த லோ ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வேக்யூம் பம்ப் இருக்கும். ஆனால் அந்த கேஸ் மோலிக்யூல்ஸுக்கு இடையில் ஒரு ஹை வோல்டேஜ் க்ரியேட் பண்ணணும். ஹை வோல்டேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் ஜெனரேட்டரும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எண்டில் கேதோடு, ஒரு எண்டில் ஆனோடு வச்சு பார்க்கும்போது நம்ம ஒப்சர்வ் பண்ணுறது என்னென்னா ஒரு க்ரீனிஷ் எல்லோ மூவ்மெண்ட் நடக்குது. பார்ட்டிகிள்ஸோட மூவ்மெண்ட் எங்கேருந்து நடக்குதுன்னு பார்த்தா கேதோடிலிருந்து ஆரம்பித்து ஆனோட நோக்கி போகுது.
கேதோட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆனோட நோக்கி. ஆனோடு இஸ் பாசிட்டிவை நோக்கி போகுதுன்னா இது யாரா இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிளா இருக்கும். அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் நெகட்ரான்ஸ்னு சொன்ன யாரு? ஜே தாம்சன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாரு? ஜே தாம்சன். ஆனால் லேட்டர் ஸ்டான்லி ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் வந்து அது எலக்ட்ரான் அந்த பேர் கொடுத்தது ஸ்டான்லி, மறந்துடாதீங்க. சேம் கேதோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த வாட்டி நாம பர்ஃபரேட்டட் கேதோட யூஸ் பண்ண. என்ன யூஸ் பண்ண? பர்ஃபரேட்டட் கேத். பர்ஃபரேட்டட்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் கேதோடில், அது யூஸ் பண்ண. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா கேஷியஸ் மோலிக்யூல்ஸு கேதோட் ரே போய் கேஷியஸ் மோலிக்யூல் இடிக்கும் போது கேஸ் மோலிக்யூல்ஸ் வந்து அயனைஸ் ஆகுது, எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் வெளியே போனால் எல்லாரும் கேட்டியோன் ஆகிடும். கேட்டியோன் ஆகிட்டா என்ன ஆகும்? எலக்ட்ரான் வெளியே போனால் எல்லாரும் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல் ஆகும். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் எங்கே போவாங்க? நெகட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி போவாங்க. நெகட்டிவ் எலக்ட்ரோடு யார்? கேதோடு. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் பர்ஃபரேட்டட் கேதோடு வழியாக அந்த எண்டுக்கு போகுது. அங்கே ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, அங்கே போய் இடிக்குது. அப்போ க்ளோ தெரியும். ஸோ இப்போ நாம் சொல்கிற போகிறது கேதோட் ரே இல்லை. கேதோட் ரே எங்கே போகுது? கேதோட்லேருந்து ஆனோடுக்கு போகுது. இது ஆனோட்லேருந்து இந்த பக்கம் வர்றாங்க. அப்போ அதுக்கு பேர் ஆனோட் ரேஸ். ஆனோட் ரேஸுக்கு இன்னொரு பேர் இருக்காங்க. இட் இஸ் கால்டு கெனால் ரேஸ். இங்கே கேஸாக நாம் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்தால் அப்போ நமக்கு கிடைக்கிறது ப்ரோட்டான். ஆனால் வேறு கேஸ் எடுத்தால் வேறு கேட்டியோன். ஆனால் எந்த கேஸ் எடுத்தாலும் எலக்ட்ரான் வில் பி சேம். நான் சொல்கிறது நல்லா புரியுதா? நீங்கள் எந்த கேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்னா அது எலக்ட்ரான் தான், அது மாறாது. எலக்ட்ரான் இஸ் காமன். ஆனால் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் அது மாறும், கேஸ் டு கேஸ் மாறும். நீங்கள் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரோட்டான் கிடைக்கும். ரெடியா? ஹாய் திலீப். ஹாய், ஹலோ, ஹாய். எஸ். ஸோ நான் ஐ திங்க் உங்களுக்கு அந்த கேதோட் ரேஸ் ஆனோட் ரேஸ் கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நியூட்ரானை பற்றி என்ன சொல்கிறோன்னா, ஒன்றும் இல்லை, பெரிலியம் நியூக்ளியஸ் இருக்குல்ல, பெரிலியம் உங்களுக்கு தெரியும். பெரிலியத்தோட பற்றி தெரியும்ல, பெரிலியம் பொம்பார்டர் வித் ஹீலியம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? கார்பன் 612 கிடைக்குது. அதே மாதிரி நியூட்ரான் கிடைக்கும். இது வந்து யார் பண்ணாரு தெரியுமா? ஜேம்ஸ் சாட்விக்னு ஒரு சயின்டிஸ்ட். ஜேம்ஸ் சாட்விக். இங்கே 4டா, இங்கே 2. ஓகே, இங்கேயும் 4, இங்கேயும் 4, அங்கே டோட்டலி 13 இல்லை? 13 4 போனால் இங்கே என்ன 9 வரும். பெரிலியம் அண்ட் ஹீலியம் அவங்க பொம்பார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்பன் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல் கிடைக்குது வித் மாஸ் நம்பர் 1. ஆனால் ஆட்டோமிக் நம்பர் 0. அந்த பார்ட்டிகல் தான் சார்ஜ் இல்லை, ஆனால் மாஸ் இருக்கு. அந்த பார்ட்டிகளோட பேர் தான் நியூட்ரான். இது வந்து கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக். இஸ் திஸ் கிளியர்? ஹாய் அனு. ஓகே, போலாம். அடுத்தது என்ன? அடுத்த தியரி மேக்ஸ்வெலோட தியரி இருக்கு, மேக்ஸ் பிளாங்கோட தியரி இருக்கு. 2 பேர் கசின்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, மேக்ஸ்வெல், மேக்ஸ் பிளாங்க், மேக்ஸ். ஓகே, மேக்ஸ்வெல் என்ன சொல்றாங்கன்னா எனர்ஜிக்கு வேவ் ஃபார்ம் இருக்குன்னு சொல்றாங்க. எனர்ஜியோட மூவ்மெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் எ வேவ், இந்த ஃபார்ம் ஆஃப் எ. இப்படியே எவ்வளோ லெசன் டீச் பண்ணுங்க சார். மணிமஹா 11th மேக்ஸிமம் லெசன்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவேன். ஓகே, நான் அதே மாதிரி அனில் சாரும் மாறி வருவாங்க. ஓகே, ரெடி. பாருங்க பசங்களா, எனர்ஜி வேவ் ஃபார்மில் போகுது. அப்போ வேவ் இப்படி போகுது. அப்போ இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நான் சொல்றது புரியுதா? வேவ் எப்படி போகுது? அப்ப இதுவும் பர்பெண்டிகுலர். எஸ், வேவ் இப்படி போகுது, இப்படி பர்பெண்டிகுலர் magnetic field, இப்படி perpendicular electric field. That means these three are mutually perpendicular. யாரெல்லாம்? Direction of propagation of the wave, electric field and magnetic field mutually perpendicular. அப்படினா அந்த எனர்ஜியோட அந்த வேவ்க்கு பேரு electromagnetic wave. electromagnetic wave ஸ்பெஷாலிட்டி very very important questions கேட்பாங்க. electromagnetic waveக்கு மீடியம் தேவை இல்ல. ஸோ வேக்கத்திலையும் அது ப்ரொபகேட் பண்ணுவேன். அண்ட் அதோட velocity of the light it is 3 into 10 raised to 8 meter per second. 3 into 10 raised to 8 meter per second. And it does not need any medium. Okay? Yes money. Okay புரியுதா அதான் இங்க சொல்றாங்க.
அப்புறம் மேக்ஸ்வெல் ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. மேக்ஸ்வெல் வேவ் தானே, வேவ்னா என்ன இருக்கும், வேவ்னா வேவ் லெங்த் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே சொல்கிறாங்க. என்ன ரிலேஷன்ஷிப்பு? நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. இதுதான் ரிலேஷன்ஷிப்பு. நியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி, லாம்டா இஸ் த வேவ் லெங்த், C is the velocity of the light, and அதோட வேல்யூ, C ஓட வேல்யூ 3 into 10 raised to 8 meter per second. Yes, CV gaming. அவட நோக்கி. Okay? Yes. So நம்ம படிக்க வேண்டிய இங்க ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்னு nu is equal to c by lambda. Nu is equal to c by lambda and reciprocal of wavelength 1 by lambda. Reciprocal of wavelength is equal to, it is wave number. Nu bar is wave number. அப்ப அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸ்வெலோட கான்ட்ரிபியூஷன். அடுத்தது நாம மேக்ஸ் பிளாங்க பத்தி படிக்க போறோம். மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க எனர்ஜிக்கு வேவ் நேச்சர்னு படிச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல, ஆனால் எனர்ஜிக்கு வேவ் நேச்சர் இல்லை. நான் சொல்ல போகிறது கேட்டுக்கோங்க. எனர்ஜிக்கு பார்ட்டிகிள் நேச்சர் இருக்குது. அது வேவ் மாதிரி கண்டினியூஸ் எல்லாம் கிடையாது. பார்ட்டிகிள் மாதிரி டிஸ்கண்டினியூஸ். வேவ் மாதிரி இப்படியெல்லாம் போகிற மாதிரி எல்லாம் இல்லை. கண்டினியூஸ் இல்லை, இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். இங்கே பேக்கெட்டாக போகும். எனர்ஜி பேக்கெட்டாக போகும். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒரு ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்கும். அந்த பேக்கெட்டில் இருக்கிற ஃபிக்ஸட் எனர்ஜியோட பேர் குவாண்டா, அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃபோட்டான். ஒரு பேக்கெட்ல, ஒரு ஃபோட்டான்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கு? அதுக்கு நம்ம பிளாங்க் ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா? E is equal to h nu. That means energy of the photon is directly proportional to frequency. And what is h? H is a constant called Planck's constant. Value 6.6 into 10 power minus 34 joule second or kilogram meter square per second. அதான் Planck's constant ஓட வேல்யூ படிக்கணும். இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலோட ஃபார்முலாவை நாம இதுக்குள்ள கொண்டு வர போறேன். மேக்ஸ்வெலோட ஃபார்முலா என்ன சார்? மேக்ஸ்வெல் சொல்லியிருக்கேன், நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. கொண்டு வந்திருந்தா என்ன ஆகும்? இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லாம்டா. அண்ட் மேக்ஸ்வெல் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, 1 பை லாம்டா இஸ் நியூ பார். ஸோ இந்த ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா என்ன? இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி நியூ பார். இதெல்லாம் நியூமெரிக்கல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஃபார்முலாஸ். இஸ் திஸ் கிளியர்? Thank you Mani Maha. Thank you. ரெடியா? போலாமா? ரெடி? எஸ். அடுத்தது மேக்ஸ்வெல்லை பற்றி படித்தோம், மேக்ஸ் பிளாங்கை பற்றி படித்தோம். மறந்துடக்கூடாது. மேக்ஸ்வெல் நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா அண்ட் 1 பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு நியூ பார். மேக்ஸ் பிளாங்க் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. கிளியர்? ரெடி தானே? எஸ். ஓகே அடுத்தது நம்ம பார்ட்டிகிள் நேச்சர் இருக்குல்ல, பார்ட்டிகிள் நேச்சர். வேவ் நேச்சர் இருக்கா? வேவ் நேச்சரும் இருக்கு, பார்ட்டிகிள் நேச்சர் இருக்கு. லைட்டுக்கு பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்காங்க, வேவ் நேச்சரும் இருக்காங்க. மேக்ஸ்வெல் வேவ் நேச்சரை சப்போர்ட் பண்ணாங்க, மேக்ஸ் பிளாங்க் பார்ட்டிகிள் நேச்சரை சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இந்த பார்ட்டிகிள் நேச்சர் தான் இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரூஃப் கேட்டா அதுக்கு நாம சொல்ல போற ரெண்டு டாபிக் வந்து ஒன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இன்னொன்று பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் பிளாக் பாடி ரேடியேஷன் சப்போர்ட்டிங் த பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் த லைட். அதுலேயே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ பார்க்கலாமா? ரெடியா பசங்களா? சொல்லுங்க. மணிமஹா, தமீம், சுல்தானா, ஹாய் தமீம். போலாமா? என்ன சொல்றாங்க? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டாலிக் பாடி அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த மெட்டாலிக் பாடியில் ஒரு ரேடியேஷன் வந்து இடிக்குது. ரேடியேஷன் எனர்ஜி வந்து இடிக்குது. எப்படி வர்றாங்க எனர்ஜி? சார் எனர்ஜி வேவ் ஃபார்ம் இல்லையா? ஆமாம் வேவ் ஃபார்ம் தான். ஆனால் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கே? ஆமாம் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு. அதனால தான் இப்படி வராங்க. புரியுதா? கண்டினியூஸா இது கண்டினியூஸ் இல்ல, இது டிஸ்கண்டினியூஸ். ஏன் இப்படி வராங்க? ஏன்னா பேக்கெட்டா வராங்க.
photoelectric effect particle nature தானே சப்போர்ட் பண்றேன். ஸோ லைட் எப்படி வர்றாங்க, பேக்கெட்டாக வராங்க. அதனால தான் இங்கே கேப் போட்டிருக்கேன். பேக்கெட்டாக வர்றாங்க. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அது வந்து சர்ஃபஸில் வந்து இடிக்குது. என்ன ஆகும், சர்ஃபஸில் மெட்டாலிக் ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணுறாங்க. ரேடியேஷன் வந்து இடித்த உடனே எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரான்ஸ் வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போகிற அந்த எலக்ட்ரான்ஸோட பேர் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். வெளியே போகிற அந்த எலக்ட்ரான்ஸோட பேர் என்ன, ஃபோட்டோ எலக்ட்ரான். தேங்க்யூ காஷிஃபா. வெளியே போகிற அந்த எலக்ட்ரான்ஸோட பேர் என்ன, ஃபோட்டோ எலக்ட்ரான். எஸ் அபிநயா, இஸ் திஸ் கிளியர்? சார் என்ன நடந்தது இங்கே, என்ன நடந்ததுன்னா ரேடியேஷன், ஒரு பேக்கெட் ஆஃப் எனர்ஜி வருது. அந்த பேக்கெட் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆட்டத்தோட நியூக்ளியஸ் அட்ராக்ஷன்லேருந்து எலக்ட்ரானை ஜம்ப் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எஸ்கேப் ஆகுது. தெரியும்ல உங்களுக்கு, அயனைசேஷன் எனர்ஜி, amount of energy required to remove the electron from the atom. Yes. So அந்த ரேடியேஷனோட எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரானை எஸ்கேப் ஆகுது. எஸ்கேப் ஆனால் மட்டும் போகுமா, அந்த எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் சர்வே பண்ணணும்ல, அதுக்கு கொஞ்சம் கைனட்டிக் எனர்ஜி வேணும்ல. ஆமாம், அது எங்கேருந்து கிடைக்கும், அதே பேக்கெட்லேருந்து தான் கிடைக்கும். எந்த பேக்கெட்டில் இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி நீ எஸ்கேப் ஆனேனோ அதே பேக்கெட்டுக்குள்ள எனர்ஜி மிச்சம் இருக்கும்ல, அந்த மிச்சம் இருக்கிற எனர்ஜி தான் உன்னோட கைனட்டிக் எனர்ஜி. ஸோ பேக்கெட்டில் இருக்கிற எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் E, அந்த எனர்ஜியிலிருந்து ஒரு போர்ஷனை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன், எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகுதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் எனர்ஜி வந்து யாரோடது, அந்த அதே எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது புரியுதா? E, energy can be written as Planck என்ன சொல்றாங்க, அது Planck's particle nature தானே. energy is equal to h nu. so h nu is equal to E naught னா என்ன, E naught னா h nu naught plus kinetic energy ஓட expression half mv square. பசங்களா h nu is the energy of the incident light, ஒரு பேக்கெட்டோட எனர்ஜி. h nu 0 is known as work function. அந்த பேர் நோட் பண்ணிக்கோங்க. h nu naught க்கு என்ன பேரு, h nu naught is called work function. w0 னு சொல்லுவாங்க. actually it is the energy required to eject the electron. remaining energy is converted into kinetic energy. நல்லா இருக்கேன் தம்பி சுல்தானா, thank you. and remaining energy is converted into kinetic energy. clear? h nu is equal to h nu 0 plus half mv square. நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ற லைட் ரேடியேஷனோட பேக்கெட்ல தாராளமா எனர்ஜி இருந்தா பசங்களா ஒரு பேக்கெட் ஒரு எலக்ட்ரான் கூட மட்டும்தான் இன்டராக்ட் பண்ணுவேன். தட் மீன்ஸ் ஒரு பேக்கெட் போய் இடிக்கும் போது ஒரு எலக்ட்ரான் வெளியே வரும். அந்த பேக்கெட்டில் மிச்சம் எனர்ஜி இருந்தால் அதெல்லாம் அந்த இஜெக்ட் ஆன எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி. புரியுதா? ஸோ பேக்கெட்டில் இருக்கிற எனர்ஜி அதிகம்னா இஜெக்ட் ஆகிற எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜியும் அதிகம். ஆனால் நீங்கள் நிறைய பேக்கெட்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வெளியே வரும். ஸோ அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, தட் இஸ் கால்டு இன்டென்சிட்டி. பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க. frequency and intensity, important point. frequency and intensity. இன்சிடென்ட் லைட்டோட frequency அதிகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், எனர்ஜி அதிகம். ஏன்னா எனர்ஜி அண்ட் frequency directly proportional. frequency அதிகம்னா அதுல இருந்து என்ன மீனிங் தெரியுமா, இஜெக்டட் எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகம். frequency அதிகம், ejected electronோட kinetic energy அதிகம். ஆனா இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டி அதிகம்னா, இன்டென்சிட்டி அதிகம்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வராங்கன்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் ejected electrons will be more. number of ejected electrons will be more. Is it clear? சொல்லுங்க. yes money, super. cricket champions, okay. what would happen if the frequency of incident light is doubled? என்ன கலை பாருங்க. what is the relation according to Planck? energy is directly proportional to frequency. so what would happen if you double the frequency, energy double ஆகும். அப்படி எனர்ஜி டபுள் ஆனா ejected electronோட kinetic energy increase ஆகும். புரியுதா? ஒரு பேக்கெட்டில் நீங்கள் எவ்வளவு எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணாலும்
ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரானை தான் வெளியே எடுக்க முடியும். ஒரு ஃபோட்டானோட எனர்ஜியை நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ஒரு ஃபோட்டான் தானே. ஒரு ஃபோட்டானால் ஒரு எலக்ட்ரானை தான் வெளியே எடுக்க முடியும். மிச்சம் இருக்கிற எனர்ஜியெல்லாம் அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜியாக மாறும். பட் நீ ஒரு 10 ஃபோட்டானை கொண்டு வா, அப்போ உனக்கு 10 எலக்ட்ரானை வெளியே எடுக்கலாம். ஸோ உனக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் தான் வேணும்னா யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி. நீ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணு, அப்போ தான் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக கிடைக்கும். உனக்கு கைனட்டிக் எனர்ஜி தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீ இன்டென்சிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். நீ ஒரு சிங்கிள் ஃபோட்டானில் இருக்கிற எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணு. அதுதான் ஃப்ரீக்வன்சி. அதுதான் ஃப்ரீக்வன்சி. கிளியரா பசங்களா? கிளியரா? எஸ் கலை, சூப்பர். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்பெக்ட்ராவை பற்றி. ஸ்பெக்ட்ரானா என்ன? ஸ்பெக்ட்ரானா என்ன? ஸ்பெக்ட்ரா அரேஞ்ச்மெண்ட். டெக்ஸ்டைல் ஷாப்பில் போயிட்டு இருக்குல்ல, டெக்ஸ்டைல் ஷாப்பில் போகும்போது இப்போ இருக்கிற டெக்ஸ்டைல் ஷாப்பில் முன்னாடி நம்ம கிளாத் துணி இல்லை, என்னது ரெடிமேட் இல்லை, ரெடிமேட் ஷாப் இல்லை, கிளாத் கிடைக்கும்ல. அங்கே போகும்போது என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கிளாத், அது ஒரு ஸ்பெக்ட்ரம் தான். ரெயின்போ பார்த்துருக்கீங்களா? ரெயின்போ விப்ஜியோர், ஒரு கலர் இன்னொரு கலர் அப்படி அப்படி அப்படியே. எஸ், தட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேடியேஷன் பேஸ்ட் ஆன் தியர் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லெங்த் இஸ் கால்டு ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு கலருக்கு அப்புறம் அடுத்த கலர் உடனே வரும், பிரேக் இருக்காது, வித்தவுட் பிரேக். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் விப்ஜியோர். ஆனால் லைன் ஸ்பெக்ட்ரம்னா அப்படி கண்டினியூஸ் கிடையாது. ஒரு கொஞ்சம் பிரைட் ஸ்பாட் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ஸ்பாட் இருக்கும், மறுபடியும் பிரைட்டு, மறுபடியும் டார்க். அந்த மாதிரி வரும்போது அதுதான் லைன் ஸ்பெக்ட்ரம். அந்த லைன் ஸ்பெக்ட்ரம் தான் நாம படிக்க போற அட்டோமிக் ஸ்பெக்ட்ரம். நாம இங்க படிக்க போற அட்டோமிக் ஸ்பெக்ட்ரம் இஸ் எ லைன் ஸ்பெக்ட்ரம். ரெடியா? இந்த அட்டோமிக் ஸ்பெக்ட்ரத்துல 2 கிளாசிஃபிகேஷன் வருது பசங்களா. ஒன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதுல நம்ம வந்து கூடுதல் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் எங்க காமிக்கும், அப்சார்ப்ஷன்லையா எமிஷன்லையா? நம்மளோட மோர் ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்கும் தெரியுமா? எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கும். எங்க இருக்கும்? எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கும். அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் நாம லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் படிக்க போறேன். அங்கதான் லைமேன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட், ஹம்ஃப்ரி எல்லாருமே வர போறாங்க. இஸ் இட் கிளியர்? போலாமா? எஸ். ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நீங்கள் லைட்டை ஒரு சப்ஸ்டன்ஸ் வழியாக, கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறீங்க. லைட்டில் எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்க தான் செய்யுது. பட் அந்த கேஸ்லேருந்து வெளியே வரும்போது எல்லா கலர்ஸும் வரல. சம் கலர்ஸ் ஆர் அப்சார்ப்டு பை த கேஷியஸ் மாலிக்யூல், some colors are absorbed by the gaseous molecules. எதுக்குடா அப்சார்ப் பண்றேன்? gaseous molecules, why they are absorbing some energy? Because அந்த gaseous ஆட்டத்துக்கு low energy level இருந்து high energy levelக்கு போகணும், அதுக்கு எனர்ஜி வேணும். அவங்களோட எக்ஸைட்டேஷனுக்காக அவங்க எனர்ஜியை அப்சார்ப் பண்றாங்க. ஸோ ரிமைனிங் கேஸ், ரிமைனிங் லைட் மட்டும்தான் வெளியே போகுது. சம் எனர்ஜியை கேஸ் மோலிக்யூல் எடுத்திருக்காங்க. ஓகே, ரிமைனிங் வெளியே போகுது இல்லை, அது வந்து ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது ஸ்பெக்ட்ரம். அது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஆனால் அந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தில் அங்கங்கே டார்க் பேண்ட் இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா அங்கே இருக்கிற லைட்டையெல்லாம் கேஷியஸ் மோலிக்யூல் அப்சார்ப் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு? அவங்களோட எக்ஸைட்டேஷனுக்கு. தட் இஸ் வை கேப். இப்போ ஆஃப்டர் சம் டைம் எக்ஸைட்டட்னா என்ன? ஒரு ஹை எனர்ஜி லெவல். ஹை எனர்ஜி லெவலில் அது ஹை எனர்ஜி லெவல் வந்து பர்மனெண்ட்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா தப்பு. நம்ம லைஃப்லேயும் சரி இங்கேயும் சரி ஹை எனர்ஜி லெவல் எப்பவுமே பர்மனெண்ட் கிடையாது. நம்ம கீழே வந்து தான் ஆகணும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி கீழே தான் இருக்குது. ஸோ ஹை எனர்ஜி லெவலில் இருந்து அவங்க கீழே வருவாங்க ஸ்டெபிலிட்டிக்காக. ஏன்னா ஹை எனர்ஜி லெவல் இஸ் நாட் ஸ்டேபிள். ஸோ தே வில் கம் டவுன். அப்படி வரும்போது அவங்க அப்சார்ப் பண்ண எனர்ஜியை எமிட் பண்ணுவாங்க. அந்த எமிட் பண்ற ரேடியேஷனை பிரிசம் வழியா பாஸ் பண்ணா உனக்கு இன்னொரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். தட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரால எங்கெல்லாம் கேப் இருந்ததோ அங்கெல்லாம் இப்போ உனக்கு கலர்டு பேண்டு கிடைக்க போகுது. தட் மீன்ஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எடுத்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் மேலே வச்சா
கம்ப்ளீட்லி ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். எதுவும் இருக்காது, எந்த ஒரு பிரேக்கும் இருக்காது. அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷனை மெர்ஜ் பண்ணால் ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? ஓகே, ரெடியா? கிளியர். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா கான்செப்ட் கிளியர்? போலாமா? எஸ். ஓகே, எமிஷன் ஸ்பெக்ட்ராவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது பாருங்க, லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் நல்லா பாருங்க. ஏன் ஹைட்ரஜனை பற்றி படிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஹைட்ரஜன் இஸ் எ ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். அதனால போர் என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரஜனை வச்சு படிக்கிறதா ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ரஜனை பற்றி, ஹைட்ரஜனோட எமிஷன் ஸ்பெக்ட்ரா தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ராவில் எமிஷன் ஸ்பெக்ட்ரானா எப்போவுமே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து டீஎக்ஸைட் ஆகும்போது எனர்ஜியை எமிட் பண்ணுவாங்க. அது ஸ்பெக்ட்ரமாக தெரியும். அதுதானே எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஆமாம். அப்போ ஹை எனர்ஜி லெவல்ல இருந்து லோ எனர்ஜி வருது. அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறேன். நீங்கள் எந்த ஒரு ஹை எனர்ஜி லெவல் இருந்தாலும் சரி, if you coming towards the ground level, n is equal to 1க்கு வருதுன்னா n is equal to 1. This is n is equal to 1. பாருங்க, n is equal to 1. எந்த ஒரு ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்தும் n is equal to 1க்கு தான் நீங்க வரீங்கன்னா அந்த லைனோட பேரு லைமேன் சீரிஸ். So the set of lines representing de-excitation from a higher energy level to n is equal to 1 is called a Lyman. Higher energy level to n is equal to 2 Balmer, higher to n is equal to 3 Paschen. அப்படி போகுது. ரைட். இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப லைமேனை பாருங்க. இதுல இன்ஃபினிட்டி இருக்கும். இங்க இன்ஃபினிட்டி நான் போடல, சோ நான் வந்து இன்ஃபினிட்டின்னு போடுறேன். சோ இன்ஃபினிட்டில இருந்து ஒரு லைன் வருது. எல்லாத்துக்கும் இன்ஃபினிட்டில இருந்து ஒரு லைன் வருது வெச்சுக்கோங்க. பசங்களா, லைமேன் மட்டும் பாருங்க. லைமேன் சீரிஸ்ல மினிமம் எனர்ஜி எங்க இருக்கு? மினிமம் எனர்ஜி சார் இங்கதான் சார் மினிமம் எனர்ஜி மினிமம். செகண்ட் லெவல்ல இருந்து n is equal to 1க்கு வரும்போது எனர்ஜி மினிமம் தானே. எனர்ஜி மினிமம்னா ஃப்ரீக்வன்சி மினிமம் தானே. ஃப்ரீக்வன்சி மினிமம்னா லாம்டா மேக்ஸிமம் தானே. ஆமா. ஸோ யாராவது உங்ககிட்ட லாம்டா மேக்ஸை பத்தி கேட்டா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன். லாம்டா மேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் லைன். Is it clear? Hi Bania. Hi Muhammad Amina Aisha. பசங்களா, lambda max is always the first line. அது லைமேன்ல மட்டும் இல்ல, லைமேன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட், ஹம்ஃப்ரி யாரா இருக்கட்டும், லாம்டா மேக்ஸ் மேக்ஸிமம் வேவ் லெங்த் அது ஃபர்ஸ்ட் லைனை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எனர்ஜி எங்க இருக்கு? மேக்ஸிமம் எனர்ஜி இன்ஃபினிட்டில இருந்து கீழே வரும்போது சார் மேக்ஸிமம் எனர்ஜி. இன்ஃபினிட்டில இருந்து கீழே வரும்போது தான் சார் மேக்ஸிமம் எனர்ஜி. அப்போ மேக்ஸிமம் எனர்ஜி, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, மினிமம் வேவ் லெங்த். அப்போ லாம்டா மினிமம்னா என்ன? லாம்டா மினிமம் இஸ் ஆல்வேஸ் த லாஸ்ட் லைன். இது வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கிளியர்? அண்ட் லைமேன் ஆகட்டும், பால்மர் ஆகட்டும், அங்கே எல்லாம் வந்து n1 n2 ஒரு வேல்யூ இருக்கு, அது படிக்கணும். லைமேனை பொறுத்த வரைக்கும் லைமேன் எல்லாரும் n is equal to 1க்கு தானே வரணும். ஸோ n1 is equal to 1. ஸோ லைமேன்ல n1 is equal to 1 அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. லைமேன் சீரிஸ்ல n1 is always 1. ஆனா n2 ஹையர் லெவல், அது 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எது வேணாலும் ஆகலாம். பால்மரை பொறுத்த வரைக்கும் n1 is equal to 2. ஆனா n2 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எது வேணாலும் ஆகலாம். லைமேன், பால்மர், பேஷன்ல n1 is equal to 3. அப்போ n2 4ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எது வேணாலும் ஆகலாம். அந்த மாதிரி 4, அப்போ இங்க 5ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், இங்க 5, இங்க 6ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அதே மாதிரி நம்ம லைமேன் சீரிஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து எந்த ரீஜன், அதோட வேவ் லெங்த் எந்த ரீஜன்ல பிலாங் பண்றாங்கன்னு பார்த்தேன். லைமேன் வந்து அல்ட்ரா வயலட் ரீஜன்ல பிலாங் பண்றாங்க. அது ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைமேன் அல்ட்ரா வயலட், லவ் லைமேன் அல்ட்ரா வயலட். பால்மர் விசிபிள், பிவி, பிவினா வைஃப்.
ஸோ லவ் பிவி, லவ் பிவி யாரோட பிவி? நம்ம பிவி. ஓகே, பக்கத்துக்காரன் பிவி இல்லை. லவ் பிவி, லைமேன், அல்ட்ராவயலட், பால்மர், விசிபிள். அப்புறம் யாரெல்லாம் இருக்குது? லைமேன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்டு, ஹம்ஃப்ரி, அதெல்லாம் இருக்குல்ல. அவங்க எல்லாம் ஐயாறு, அவங்கெல்லாம் ஐயாறு, அவங்கெல்லாம் ஐயாறு, ஐயாறு. கிளியர்? கிளியர்? when will you take classification of periodic table? கண்டிப்பா next week. Okay, inshallah. ready போலாமா? yes cricket champion சொல்லுங்க. போலாமா? ஸோ இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா படிக்க போகிறோம். ரிட்பர்க் ஃபார்முலான்னு பேர். எதுக்கு படிக்கணும்? ஏன்னா இங்கே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி? வேவ் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லி. வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நியூ பார். வேவ் நம்பரோட இன்னொரு ஃபார்முலா நியூ பார் இஸ் ஈக்குவல் டு 1 by lambda. That is equal to R is the Rydberg constant into 1 by n1 square minus 1 by n2 square into z square, where z is the atomic number. Z is the atomic number. Clear? Z is the atomic number. n1 n2 நமக்கு தெரியும். இப்போ லைமேன், பால்மர், பேஷன், பிராக்கெட்டுக்கெல்லாம் நம்ம n1 and n2 பார்த்தாச்சு. Z வந்து அட்டோமிக் நம்பர், R வந்து ரிட்பர்க் கான்ஸ்டன்ட், நியூ பார் இஸ் த வேவ் நம்பர், லாம்டா இஸ் த வேவ் லெங்த். பட் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இதே அப்ளை பண்ணும்போது Z-ஓட வேல்யூ என்ன ஆகும்? Z is equal to 1 ஆகும். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது இந்த Z ஸ்கொயர் இருக்காது. இட் இஸ் 1. clear and Rydberg constant ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 109677 centimeter inverse. ஓகே, பக்கா போலாமா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இப்போ ஹையர் லெவல்ல இருந்து லோவர் லெவலுக்கு லைமேன்னா இன்ஃபினிட்டி இருக்கு. செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் இன்ஃபினிட்டி இருக்கு. இன்ஃபினிட்டிலேருந்து கிரவுண்ட் வரைக்கும் நிறைய லைன்ஸ் பாசிபிள். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா வேண்டாம், இந்த ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். Number of spectral lines produced is equal to n2 minus n1 into n2 minus n1 plus 1 whole divided by 2. இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும். அது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை என்ன? just you have to know the spectral lines. n2 ஓட வேல்யூ தெரியணும், n1 ஓட வேல்யூ தெரியணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் லைமேன்னா n1 எப்போவுமே 1, பால்மர்னா n1 எப்போவுமே 2, பேஷன்னா அப்படி ஒவ்வொன்றுக்கும் படிச்சிருக்கேன், அந்த டேபிள் படிச்சிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும். எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு டிஎக்ஸைட்டேஷன் நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, டெஸ்ட் பசங்களா அடுத்து என்ன? அடுத்தது ஐசோடோன்ஸ், ஐசோடயாப்பர்ஸ், ஐசோஸ்டர்ஸ், ஐசோ எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் நாம் இங்கே படிக்கணும். ஸோ பாருங்கள், ஐசோடோன்ஸ்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டோமிக் நம்பர். A stands for mass number, Z stands for atomic number. Okay, அடுத்து same isotopic number. Same isotopic numbers means 235 minus 92 பண்ணா நியூட்ரான்ஸ் கிடைக்கும், 231.19 பண்ணாலும் நியூட்ரான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ப்ரோட்டான் மைனஸ் நியூட்ரான், சாரி n minus p இங்கே சேமாக இருக்கும். n minus p சேம், என்ன n ஸ்மால் n நம்பர் ஆஃப் நியூட்ரான், p ப்ரோட்டான்ஸ். ஸோ இந்த பாருங்க, இங்கே நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுங்க, அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸிலிருந்து ப்ரோட்டானை மைனஸ் பண்ணி பாருங்க, அந்த நம்பர் இவங்க ரெண்டு பேருக்கும் சேம் வருது. அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர்? ஐசோடயாஃபர்ஸ். கிளியர்? அடுத்தது ஐசோஸ்டர்ல சேம் நம்பர் ஆஃப் ஆட்டமாகவும் இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானாகவும் இருக்கணும். பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் N2O, CO2, ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், 2 நைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் சேம். இனி எலக்ட்ரான் சேம் ஆகுதுன்னு செக் பண்ணணும்னா யூ ஹாவ் டு நோ த அட்டோமிக் நம்பர். கார்பனோட அட்டோமிக் நம்பர் 6, அப்போ 6 எலக்ட்ரான். ஆக்சிஜனோட அட்டோமிக் நம்பர் 8, 2 ஆக்சிஜன், அப்போ 8 8 16, 16 6 22 எலக்ட்ரான் இருக்கு. இங்கே பாருங்க, N2O நைட்ரஜனோட அட்டோமிக் நம்பர் 7, 2 நைட்ரஜன் 14, ஒரு ஆக்சிஜன் 8, ஸோ 24, சாரி 14 8, தட் இஸ் ஆல்சோ 22. ஸோ 22 எலக்ட்ரான் இங்கே வரும், 22 எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும். கிளியர்? எஸ், போலாமா? ஓகே, ரைட். கடைசியாக பாருங்க, ஐசோ எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். ஐசோ எலக்ட்ரானிக்ஸ்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்.
ஐசோஎலக்ட்ரானிக்ஸ்னா என்ன? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஷுட் பி த சேம். அது கேட்டியோன் ஆனாலும் சரி, ஆனியோன் ஆனாலும் சரி, ஆட்டமாக இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருக்கணும், ஃபிக்ஸடாக இருக்கணும். ஐசோ எலக்ட்ரானிக்ஸ். Na plus Mg2 plus F minus Ne பாருங்க. Na plus சோடியத்தோட அட்டமிக் நம்பர் 11 தானே. ஆனால் Na பிளஸ்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருக்கேன்னு அர்த்தம். ஸோ 11 எலக்ட்ரான் இருந்தது, இப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருக்கேன். ஸோ இட் இஸ் ஒன்லி 10 எலக்ட்ரான். Mg 12 எலக்ட்ரான் இருந்தது, ஆனால் 2 plus 2 எலக்ட்ரான் வெளியே போயிருக்கேன். ஸோ அகெயின் இட் இஸ் 10. Fluorine atomic number 9. So there is only 9 electron, but minus ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் என்னாச்சு? 10 ஆயிடுச்சு. நியோனோட அட்டமிக் நம்பர் 10. So neon is always contain 10 proton and 10 electron. So they are all isoelectronics having same number of electrons. Clear? Yes. Especially அடுத்து நம்ம படிக்க போறது போர் மாடல். போர் மாடல் என்ன சொல்றாங்கன்னா நல்லா பாருங்க. எஸ், ஜே தாம்சனோட ப்ளம் புட்டிங் மாடல்ல நியூக்ளியஸே இல்லை. பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் அங்கங்கே நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் எம்பெடட். அதுதான் ஜே தாம்சனோட மாடல். அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டு வந்து கோல்டு ஃபாயில் ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஃபைன். ஆனாலும் எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் நியூக்ளியஸை சுற்றி எப்படின்னு கேட்டால் ரூதர்ஃபோர்டு ஜஸ்ட் ரேண்டமாக சர்க்குலர் பாத்துன்னு மட்டும் சொல்லிட்டு போனேன். ஆனால் அதில் வந்து பிரச்சனை என்னென்னா ரூதர்ஃபோர்டு இஸ் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம். ஏன்னா டைம் போக போக எலக்ட்ரானோட எனர்ஜி லூஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸில் வந்து கொலாப்ஸ் ஆகும். அப்போ ஆட்டத்துக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்த போது ரூதர்ஃபோர்டு ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் இட் வெல். ஸோ அதனால தான் யார் வந்தாங்க? போர் வராங்க. போர் என்ன சொல்கிறாங்கன்னா, போரோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் டெஃபினிட் சர்க்குலர் பாத்துன்னு சொன்னாங்க. அந்த சர்க்குலர் பாத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் இருக்கிற வரைக்கும் அதோட எனர்ஜியில் சேஞ்சே இருக்காதுன்னு சொன்னேன். சேஞ்சு வரும் எப்போ தெரியுமா? ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு எக்ஸைட் ஆகும்போதோ, ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு டீஎக்ஸைட் ஆகும்போதோ மட்டும்தான் எனர்ஜி மாறும். ஆஸ் லாங் ஆஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் இன் ஏ ஃபிக்ஸட் ஆர்பிட், இட்ஸ் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஃபிக்ஸடு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன் தட் வே அந்த ரூதர்ஃபோர்டுக்கு ஆன்சர் பண்ண முடியாத அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு போர் வந்து ஒரு ரிப்ளை சொன்னாங்க. ஆனால் போருக்கு வேறு பிரச்சனைலாம் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? போர் வந்து கொஞ்சம் சோம்பேறி தான். ஸோ அதனால் ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால தான் இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தி எலக்ட்ரான்ஸ் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் ஓன்லி இன் சர்டன் செலக்டட் சர்க்குலர் பாத். அந்த செலக்டட் சர்க்குலர் பாத்துக்கு பேர் என்ன? ஆர்பிட், ஷெல், எனர்ஜி லெவல், ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ஓகே. How does the spin orbit coupling affect spectral lines? Spin orbit coupling affects spectral lines. நமக்கு இது ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி. நம்மளோட இந்த சிலபஸ் ஓரியன்டாக அந்த ஒரு பாயிண்ட் இருக்கான்னு தெரியாது, செக் பண்ணிட்டு சொல்லணும். ஓகே கலை. ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸில் வந்து நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரெல்லாம் படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு நோட்டீஸ் பண்ணலை. I will check and update you. Tahira, hi Tahira. Okay, only those orbits are permitted. இங்க பாருங்க, இது ஒரு ஃபார்முலா சொல்ல போறாங்க. ஒரு சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் கறங்கிட்டு இருக்குல்ல, ரிவால்வ் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ரிவால்வ் ஆகும்போது அங்கே வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும், ஆங்குலார் மொமெண்டம். மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம், மாஸ் இன்டு வெலாசிட்டி இன்டு ரேடியஸ் ஆங்குலார் மொமெண்டம், mass into velocity into radius angular momentum, and that angular momentum is equal to integral multiple of h by 2 pi. Integral multiple of h by 2 pi. அப்போ n into h by 2 pi. So இது வந்து யாரோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபார்முலா? போரோட கான்ட்ரிபியூஷன். What is MVR? Angular momentum. What is h by 2 pi? An integral multiple of h by 2 pi. h is a constant, 2 pi is a constant. So but n is 1 2 3 etc. ஓகே, புரியுதா? ஃபைன். அதான் இங்கே சொல்கிறாங்க, அதான் இந்த ஃபார்முலா. ஹெச்சோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, ஹெச் இஸ் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு எக்ஸைட் ஆகும்போது டீஎக்ஸைட் ஆகும்போது எனர்ஜி சேஞ்ச் இருக்குல்ல.
ஸோ நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா E is equal to h nu. யார் சொன்னாங்க? மேக்ஸ்வெல் சொன்னாங்க. மேக்ஸ்வெல் இல்லை, சாரி, பிளாங்க் சொன்னாங்க. பிளாங்க் சொன்ன ஃபார்முலா. ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு E/h. ஸோ அது டீஎக்ஸைட் ஆகும்போது எக்ஸைட் ஆகும்போது ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது அங்கே E இல்லை, அங்கே டெல்டா ஈன்னு போடணும். டெல்டா E/h. அவ்வளோதான், டெல்டா E/h. அண்ட் திஸ் இஸ் this formula. Nu is equal to delta E/h, where delta E is the E2 minus E1, where E2 is the energy of the higher level, E1 is the energy of the lower level. Okay? Volama. Hi Shiva. Shubhashri. Hi Shubhashri. How are you? Right. And Bohr வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸை வந்து நமக்கு நியூமரிக்கல்ஸுக்கெல்லாம் தேவையான ஃபார்முலாஸை வந்து கண்டுபிடிச்சி தந்திருக்காங்க. ரேடியஸ் பாருங்கள், ரேடியஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Radius of the nth orbit is equal to 0.529 into n square by z angstrom. Z angstrom. Radius of the nth orbit. இதுவே வந்து நம்ம ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்தா, ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்தா, அப்போ நம்ம அதுக்கு ரெப்ரசென்ட் பண்றது R0. R0 is the radius of the first orbit of the hydrogen atom. Substitute பண்ணுங்க. So it is equal to 0.529 into first orbit தானே, so 1 square. Hydrogen தானே, atomic number also 1 into angstrom. So that is equal to 0.529 angstrom. So 0.529 angstrom. அது R0. அப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா this is 1, this is 2. ஓகே, அப்போ 2 in 1, 2 in 1 என்ன ஆகும் பாருங்க. radius of the nth orbit is equal to 0.529 into n square by z angstrom. அப்படி எழுதலாம். இல்லாட்டி 0.529 angstromத்துக்கு பதிலா you can put R0. So R0 into n square divided by z. இப்படியும் ஒரு ஃபார்முலா எழுதலாம். எப்படி வந்தேன்னு புரிஞ்சதில்லை? இந்த ஃபார்முலா எப்படி வந்தேன்னு இப்போ புரிஞ்சதில்லை? where R0 is the radius of the first orbit of the hydrogen atom. Yes? Yes, Abhinaya. போலாமா? Right. And radius வந்து பார்த்தீங்கன்னா radius is directly proportional to n square. Radius is directly proportional to n square, inversely proportional to atomic number. அதனால தான் ரேஷியோ எடுக்கும்போது directly proportional to n square. So R1 by R2 is equal to n1 square by n2 square. ஆனால் inversely proportional to atomic number தானே, அதனால R1க்கு நேராக Z2 இருக்கும், R2க்கு நேராக Z1 இருக்கும். அவ்வளோதான். Next, energy of the orbit க்கு ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க. energy of the orbit பாருங்க, 1 2 3 4 4 ஃபார்முலா, 3 ஃபார்முலா இருக்கு. energy of the nth orbit, energy of the nth orbit is equal to minus ஏன் போடுறேன்? ஏன்னா அக்கார்டிங் டு போர் மாடல் என்ன தெரியும், போரோட கான்செப்ட் என்ன தெரியுமா? எலக்ட்ரான் நியூக்ளியஸ்ல இருந்து தூரமா இருந்தா அதோட எனர்ஜி 0. எலக்ட்ரான் நியூக்ளியஸோட அட்ராக்ஷன்ல இருந்து வெளியே இருந்தா எனர்ஜி 0. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, நியூக்ளியஸ்ல இருந்து தூரமா போக 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 எனர்ஜி கூடும். ஸோ எனர்ஜி கூடி கடைசியா 0னா அப்போ இந்த இடம் எல்லாம் நெகட்டிவ் தானே. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி கடைசியா 0, அப்போ இந்த இடம் எல்லாம் நெகட்டிவ் தானே, அதனால தான் நெகட்டிவ் சைன் போடுறோம். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சைன் எப்பவுமே போடுறோம். ஸோ மைனஸ் இங்க எல்லாம் இருக்கு. 13.6 செட் ஸ்கொயர் பை பாருங்க, இது எப்படின்னா மைனஸ், அப்புறம் 13.6 set square by n square electron volt per atom. அடுத்ததுல இதே இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, எனர்ஜி ஆஃப் தி nth orbit is equal to மைனஸ் இருக்கும் 2.18 into 10 power minus 18 into set square by n square joules per atom. அப்ப set square by n square காமன், set square by n square எல்லா இடத்துலயுமே இருக்கும். minus 1312 set square by n square. இந்த வாட்டி கிலோ ஜூல்ஸ் per mole. கிளியரா? செட் ஸ்கொயர் பை n ஸ்கொயர் எல்லா இடத்துலயுமே காமனா இருக்கும். ஸோ ஃபார்முலா படிக்கும்போது அப்படி படிங்க. யூனிட் மாறும் போது அதுக்கு அடுத்த மாதிரி ஃபார்முலாவும் மாறும். பட் இது நம்ம எல்லாம் படிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல எந்த யூனிட்ல கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால எல்லாமே படிச்சுக்கோங்க. எஸ் காஷிபா. ஓகே. லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல். எஸ், போர் மாடலால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, போர் மாடல் வந்து ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஆனால் ஓன்லி ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் மட்டும் தானே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதோடையும் கூட ஃபைனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அதோட ஃபைன் டீட்டெயில்ஸ் உள்ளே போய் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போரால் முடியலை. அதே மாதிரி Zeeman effect, Stark effect னு ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. இந்த எஃபெக்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. Zeeman effect is the splitting of the spectral lines.
splitting of the spectral line பத்தி கலைக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தால அதே தான் splitting of that spectral lines in presence of magnetic field அது Zeeman effect, splitting of the spectral line in presence of electric field அது Stark effect. இந்த ரெண்டு phenomenon எக்ஸ்பிளைன் பண்ண போரால முடியல. அதே மாதிரி பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ண பாண்டிங் எதுக்காக பாண்டிங் இன்வால்வ் ஆகுறோம் எப்படி பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. So spectrum of other atom, hydrogen தவிர மற்ற ஆட்டத்தோட ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. So these are the limitations of Bohr model. So இதனால நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ஹையர் ஒரு அட்வான்ஸ்டு மாடல் தேவைப்படுது. அதுக்கு தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் வராங்க. ஓகே கிளியர்? ஓகே ஓகே என்ன தனு பிரவீன் என்ன புரியல? தருண் பிரவீன் என்ன புரியல? கொஞ்சம் முன்னாடி இருந்து பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகே ஐ திங்க் நீங்கள் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு புரியல. ஸோ பசங்களா நமக்கு வந்து ஒரு டுவல் நேச்சரை பற்றி படிக்கணும். யார் இந்த டுவல் நேச்சரை ப்ரப்போஸ் பண்ணாலும் டுவல் நேச்சரை ப்ரப்போஸ் பண்ண ஆள் வந்து நம்ம டி ப்ரோக்லி வந்து டுவல் நேச்சரை ப்ரப்போஸ் பண்ணாங்க. நல்லா கேளுங்க, டுவல் நேச்சரை எப்படி வந்து நமக்கு ஒரு ஃபார்முலாவை இவால்வ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நமக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ஐன்ஸ்டீனோட E = mc² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி E = h/nu நம்ம பிளாங்கோட ஃபார்முலா இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ mc² is equal to h/nu. ஸோ mc² into c, mc² னா mc into c, that is equal to h into c by lambda, because nu is equal to c by lambda தானே. ஸோ நமக்கு இங்க கட் பண்ணலாம், இந்த c கட் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா லாம்டா இந்த பக்கம் போகும், லாம்டா is equal to h by mc. What is m? Mass. What is c? Velocity. Mass into velocity, momentum. Mass into velocity, momentum. So lambda is equal to h by mv ன்னு எழுதலாம், இல்லாட்டி lambda is equal to h by p நல்லா எழுதலாம். ஸோ இதெல்லாமே டி ப்ரோக்லிஸ் டுவல் நேச்சரை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஏன் இது வந்து டுவல் நேச்சர்னு சொல்றாங்க? இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல லாம்டா இருக்கு, லாம்டா ரெப்ரசன்ட்ஸ் வேவ் நேச்சர். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல மாஸ் இருக்கு, மாஸ் ரெப்ரசன்ட்ஸ் பார்ட்டிகல் நேச்சர். ஓர் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல மொமெண்டம் இருக்கு, மொமெண்டம் ரெப்ரசன்ட்ஸ் பார்ட்டிகல் நேச்சர். எஸ். ஹாய் தீபா, ஹாய் சந்தோஷ். எஸ் பசங்களா புரிஞ்சுதா? ஸோ இதான் டுவல் நேச்சரோட இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். யா நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்க போகிறது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது என்னன்னா போரோட ஆட்டம் மாடல் அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் மாடல் கிடையாது, அதில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது இந்த ஹைசன்பர்கால. ஸோ ஹைசன்பர்க் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? It is impossible to determine the exact position and momentum of a microscopic particle perfectly னு சொன்னாங்க. போர் என்ன சொல்றாங்க? Electrons are revolving around the nucleus in a definite circular path னு சொன்னேன்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, டெஃபினிட்னு சொல்லக்கூடாது. அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி அப்படின்னு வேணா சொல்லிக்கோங்க. இப்படி தான் ஹைசன்பர்க் சொல்கிறாங்க. ஸோ ஹைசன்பர்கோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். டெல்டா எக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் த எரர் இன் பொசிஷன், அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி, அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம், இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4 π. ஓகே, இந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணால் டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி, பினா மொமெண்டம் தானே, மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே, மாஸ் ஃபிக்ஸ்டு தானே. அப்போ மாஸ் ஃபிக்ஸ்டு, அதனால மாஸை வெளியே எடுத்தா டெல்டா வி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4 π. ஸோ டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா வி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4 πm. இப்படியெல்லாம் நமக்கு வந்து ஃபார்முலாவை டெவலப் பண்ண முடியும். அண்ட் நியூமரிக்கல் பண்ணும்போது நீங்கள் கிரேட்டர் தான் எடுக்க வேண்டாம், ஈக்குவல் டு மட்டும் எடுத்தால் போதும். கிளியரா? பாருங்க, இது மட்டும் எடுத்தால் போதும், ஈக்குவல் டு மட்டும் எடுத்தால் போதும். அண்ட் h/4 πயோட வேல்யூ, h இஸ் அ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், 4 இஸ் அ கான்ஸ்டன்ட், π இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அது நீங்கள் மறுபடியும் கால்குலேட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக அதோட வேல்யூ படிச்சுக்கோங்க. 5.25 × 10⁻³ 35 போட்டால் போதும். இன்ஸ்டெட் ஆஃப் h/4 π யூ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ் வேல்யூ. ஸோ தட் கால்குலேஷன் பார்ட் ஈஸி ஆகிடும். ஹை ஃபியூச்சர் IITN ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு இங்கே போகலாமா? வேவ் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் பார்க்க போகிறேன். ஸோ போர் மாடலுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது. இதனால யாரெல்லாம் காரணம்? டி ப்ரோக்லியும் காரணம்,
ஹேசன்பர்க்கும் காரணம். டி ப்ரோக்லி அண்ட் ஹேசன்பர்க் இவங்க தான் போர் மாடலுக்கு சரியான ஆப் வச்சாங்க. அதனால தான் அடுத்த மாடல் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல், வேவ் மெக்கானிக்கல் மாடல் ரெண்டு ஒன்று தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு லாங்கஸ்ட் இக்குவேஷன் இருக்குது, ஷ்ரோடிங்கர் வேவ் இக்குவேஷன். டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ செட் ஸ்கொயர் ப்ளஸ் 8π ஸ்கொயர் எம் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ மைனஸ் வி சை இஸ் ஈக்குவல் டு அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது. ஆனால் அந்த ஃபார்முலா நம்ம படிக்க வேண்டாம், அக்கார்டிங் டு என்சிஆர்டி படிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் ஷார்ட்டாக கம்ப்ரஸ்டாக ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. அதுதான் ஹெச் சை இஸ் ஈக்குவல் டு இ சை. ஹெச் கேப் அந்த ஹெச் கேப்புக்கு பேர் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். என்ன பேர்? ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஓகே. And E stands for energy, total energy. What is psi? Psi is the wave function. Psi is the wave function. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் psi square important. Psi square is very important because psi square represents the probability density of electron. Psi square ஓட வேல்யூ ஒரு 3-dimensional ஸ்பேஸில் psi square ஓட வேல்யூ எங்கேயாவது அதிகமாக இருந்தால் அங்கே எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதான் அதோட மீனிங். Psi square represents the probability density of electron. Greater the psi square, greater the probability density. Is that clear? Is that clear? Hi. Thank you, Dharan. Polama. That means what's that? Psi is a wave function. It is actually a point in the 3-dimensional space. ஓகே, அதுக்கு XYZ கோஆர்டினேட்ஸ் எல்லாம் இருக்கும். வேல்யூ ஆஃப் சைக்கு அவ்வளோ ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை, ஆனால் சை ஸ்கொயருக்கு ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. சை ஸ்கொயரோட வேல்யூ எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டியாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே எபனேசர் நினைக்கிறது ரைட். ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் இக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த மேத்தமேட்டிக்கல் இக்குவேஷன் நீங்கள் எப்படியாவது சால்வ் பண்ணுங்கள். அது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அதிலிருந்து 3 ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என், செகண்ட் ஆன்சர் எல், தேர்டு ஆன்சர் எம். வாட் இஸ் திஸ்? என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் த ஷ்ரோடிங்கர் வேவ் இக்குவேஷன். ஷ்ரோடிங்கர் வேவ் இக்குவேஷன் அது ஒரு மேத்தமேட்டிக்கல் இக்குவேஷன். அதை மேத்தமேட்டிக்கல் சொல்யூஷனை எடுக்கும்போது அதிலிருந்து கிடைக்கிற 3 ஆன்சர்ஸ் தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த 3 குவாண்டம் நம்பரை வச்சு நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டலை கண்டுபிடிக்க முடியும். யூ கேன் யூஸ் திஸ் குவாண்டம் நம்பர், 3 குவாண்டம் நம்பர்ஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஆர்பிட்டல். It's not orbit, okay? Orbit வேற, இது orbital. What is this orbital? Orbital is the 3-dimensional space around the nucleus where the probability of finding the electron is maximum. அந்த ஆர்பிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 குவாண்டம் நம்பர் இனஃப். ஆனால் அந்த ஆர்பிட்டலுக்குள்ளே போனால் எந்த ஒரு ஆர்பிட்டலுக்குள்ளே போனாலும் 2 எலக்ட்ரான் இருக்கும் வித் ஆப்போசிட் ஸ்பின். ஸோ அந்த 2 எலக்ட்ரானில் எந்த எலக்ட்ரானை பற்றி பேச போகிறேன் அது தெரியணும்னா யூ நீடு 4th குவாண்டம் நம்பர். பசங்களா, அந்த 4th குவாண்டம் நம்பர் தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். என்னது? ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிற 3 குவாண்டம் நம்பர் அது மட்டும்தான் ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இருந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்பின் குவாண்டம் நம்பரை நம்ம லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணது. பட் இந்த 4 குவாண்டம் நம்பர் இருந்தால் தான் எலக்ட்ரானோட எந்த எலக்ட்ரான்னு கரெக்டாக டெசிக்னேட் பண்ண முடியும். பட் 3 குவாண்டம் நம்பர் வச்சு நீங்கள் ஆர்பிட்டல் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். Is that clear? Quantum numbers are address of an electron. Okay, Darun. Quantum numbers are the address of an electron. ஒரு 4 குவாண்டம் நம்பரும் உங்களுக்கு தெரியும்னா, தருண் உனக்கு ஒரு 4 குவாண்டம் நம்பர் தெரியும்னா உனக்கு எந்த எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் லைக் அட்ரஸ். இப்போ தருண் பிரவீனோட வீட்டுக்கு எனக்கு வேணும், தருண் பிரவீனை எனக்கு மீட் பண்ணணும். ஸோ ஐ நீட் டு ஹேவ் இஸ் அட்ரஸில். தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு தெரியும், தமிழ்நாட்டில் போகணும், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியாது, அதுக்கு அட்ரஸ் வேணும், எந்த சிட்டி எந்த ஸ்ட்ரீட்டுன்னு பார்க்கணும், ஹவுஸ் நம்பர் இருந்தால் ஹவுஸ் நம்பர், அது ஹவுஸ்க்குள்ளே போனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதில் யார் தருண்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இது வரைக்கும் அந்த கரெக்டாக அந்த ஆள் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை, டீட்டெயில்ஸ் தேவை, அதெல்லாம் தான் குவாண்டம் நம்பர்ஸ். 3 குவாண்டம் நம்பர் பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக். இந்த 3 குவாண்டம் நம்பர் தெரிஞ்சால் தருண் பிரவீனோட வீடு வரைக்கும் தான் போகலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே யார் தருண்னு தெரியாது. ஆனால் ஸ்பின் குவாண்டம் நம்பர் இருந்தால் வீட்டுக்குள்ளே போய் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இஸ் தட் கிளியர் தருண்? ஓகே, இல்லை தட் இஸ் எனஃப். அவ்வளோதான் ஃபியூச்சர் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபியூச்சர். ஓகே, ஸோ 4 குவாண்டம் நம்பர் இருக்குல்ல, இந்த 4 குவாண்டம் நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இட்ஸ் லைக் அட்ரஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். நமக்கு 1 by 1 பார்க்கலாமா?
principal quantum number represented by the symbol small letter n. இதோட வேல்யூ வந்து 1 2 3 4 அப்படி போகும். 0 எல்லாம் கிடையாது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு 0 கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 1 2 3 4 தான் போகும். ஹோல் நம்பர் இண்டீஜர்ஸ். இதுல n is equal to 1 means it is k shell, n is equal to 2 na l, n is equal to 3 na m, n is equal to 4 na n. So principal quantum number represents the shell or orbit or principal quantum number தெரியுதுன்னா உனக்கு சைஸ் பத்தியும் ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதா? Greater the principal quantum number, larger the size. Principal quantum number is directly proportional. Principal quantum number is directly proportional to size. அது மட்டும் இல்ல, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமா இருந்தா சைஸ் அதிகமா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நியூக்ளியஸ் இருந்து தூரமா போக 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 எனர்ஜி கூடும். ஸோ அதனால பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி ஆல்சோ. ஸோ சைஸை பத்தி, எனர்ஜியை பத்தி, எந்த ஷெல்லு, இதை பத்தி எல்லாம் இங்க டீட்டெயில்ஸ் இருக்கு. பாருங்க, ஹோல் நம்பர் வேல்யூ சொல்லியாச்சு, எனர்ஜி லெவல்ஸ் சொல்லியாச்சு, ஷெல் நம்பர் சொல்லியாச்சு, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. உனக்கு ரெண்டு ஃபார்முலா இங்க நான் சொல்லி தரேன். ஒன்னு நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n ஸ்கொயர். n ஸ்கொயர் அவ்வளவுதான். வாட் இஸ் n? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வேல்யூ 1, அப்போ 1 ஸ்கொயர் 1. தட் மீன்ஸ் k ஷெல்லில் ஒரே ஆர்பிட்டல் தான் இருக்கு. n is equal to 2, அப்போ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4. செகண்ட் ஷெல் எல்லில் 4 ஆர்பிட்டல் இருக்காங்க. யாரெல்லாம்? ஒரு எஸ்ஸும் 3 பியும். தேர்ட் ஷெல் 3, 3 ஸ்கொயர் 9. ஒரு எஸ் 3 பி 5 டி. புரியுதுல்ல? அந்த மாதிரி. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு n ஸ்கொயர் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வேணுமா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பசங்களா, எப்பவுமே ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் தான். ஸோ ஆர்பிட்டல்ஸோட நம்பரோட டபுள், அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் எவ்வளவு? n ஸ்கொயர். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு? 2n ஸ்கொயர். ரெடியா? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வர பிரின்சிபல் முடிச்சுட்டோம். பிரின்சிபல் கிளியர் ஆயிடுச்சா பசங்களா? சொல்லுங்க, பிரின்சிபல் கிளியர் ஆயிடுச்சா? What is mean by orbital? Prakash, orbital is a three-dimensional area. Three-dimensional area where the probability of finding the electron is high. Orbital is a three-dimensional area where the probability of finding the electron is high. ஆனால் அதை வந்து நம்ம சிம்போலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு பாக்ஸ் போட்டு, இப்படி ஒரு பாக்ஸ் போட்டால் இதுதான் ஆர்பிட்டல். அண்ட் ஒரு ஆர்பிட்டலில் எப்பவுமே 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த எலக்ட்ரானை வந்து ஒன்று அப்வர்ட் ஸ்பின் தான், இன்னொன்று டவுன்வர்ட் ஸ்பின், இப்படி இருக்கும். ஓகே பிரகாஷ், கிளியரா? எஸ் எஸ் யா எஸ் ஐஐடிஎன் எஸ். போலாமா போலாமா? நெக்ஸ்ட் நமக்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பார்க்கலாமா? அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட சிம்பல் வந்து ஸ்மால் எல். ஸ்மால் எல், ஸ்மால் எல்லோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் கேட்டா, இது 0ல இருந்து ஆரம்பிக்கும். எங்கிருந்து ஆரம்பிக்கும்? 0ல இருந்து ஆரம்பிக்கும். சார் அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும்? n-1 வரைக்கும். 0ல இருந்து ஆரம்பிச்சு 0 to n-1 வரைக்கும். 0 to n-1. What is n? Principal quantum number. L ஓட வேல்யூஸ் ranging from 0 to n-1. சார் L ஓட வேல்யூ 0 வந்தா அதுக்கு என்ன மீனிங்? L is equal to 0 னா அதுக்கு மீனிங் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஷெல்லை பத்தி சொன்னேன்ல, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சப்ஷெல்லை பத்தி சொல்லி தருவாங்க. ஸோ L is equal to 0 S subshell, L is equal to 1 P subshell, L is equal to 2 D subshell, L is equal to 3 F subshell. So azimuthal quantum number gives you an idea about the subshell. எலக்ட்ரான் இருக்கிற சப்ஷெல்லை பத்தி சொல்லி தருவாங்க. ஷெல்லை பத்தி யார் சொன்னாங்க? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சப்ஷெல்லை பத்தி யார் சொல்லி தருவாங்க? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இஸ் திஸ் கிளியர்? இஸ் திஸ் கிளியர் பசங்களா? சொல்லுங்க. ரெடியா? எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்டல் கிளியர். ஓகே காஷிபா, ஃபைன் ஃபைன். ஸோ வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? நான் இங்கே ஃபார்முலா வேணும்ல, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டலுக்கு ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2l+1. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டலோட டபுள் எடுத்தால் போதும். 2 × 2l+1. 2 × 2l+1 4l+, 2 × 2l+1 that is equal to 4l+2. ஸோ இங்கே 4l+1 போட்டிருக்காங்க, 4l+2. டபுள் த 2l+1. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் எவ்வளவு இருக்கோ அதோட டபுள் தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதோட டபுள் தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்கே 2l+1 வந்து ஆர்பிட்டல். அப்போ அதோட டபுள் எடுத்தா 2 × 2l+1. 2 × 2l 4l, 2 × 1 2. ஸோ 4l+2. 4l+2 இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்.
அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சா உனக்கு நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஓகே, ரைட். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா, அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட இன்னொரு பேரு ஆங்குலார் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். ஆங்குலார் மொமெண்டம் குவாண்டம் நம்பர், ஆங்குலார் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். ஆங்குலார் மொமெண்டம் குவாண்டம் நம்பர்னு அப்படி ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த குவாண்டம் நம்பரை வச்சு ஆங்குலார் மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஆங்குலார் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அண்டர் ரூட் ஆஃப் எல் இன்டு எல் பிளஸ் 1 இன்டு ஹெச் டிவைடட் பை 2π. This is the formula for angular momentum. So angular momentum கண்டுபிடிக்கிறதுக்கு L வேல்யூ தெரிஞ்சா போதும். L வேல்யூ தெரிஞ்சா H வந்து எல்லாருக்குமே தெரியுமே, Planck's constant 2π தெரியுமே. So no issue. Hi Angel. Hi Mani. Yeah. Okay. So அதெல்லாம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் எப்படி, அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை சொல்லி தருவாங்க? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஷெல்லை பற்றி சொன்னாங்க, சைஸை பற்றி சொன்னாங்க, எனர்ஜியை பற்றி சொன்னாங்க. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சப்ஷெல்லை பற்றி சொன்னாங்க. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லி தருவாங்க? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் சப்ஷெல்லோட டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸை பற்றி சொல்லி தருவாங்க. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் டெல்ஸ் யூ அபவுட் த டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன். அப்படின்னா என்ன, இப்போ எஸ்ன்னு உனக்கு தெரியும், எஸ் சப்ஷெல்ல எத்தனை ஓரியன்டேஷன் பசங்களா? எஸ் சப்ஷெல்லுக்கு ஒரே ஓரியன்டேஷன் தான்டா, ஒரே ஓரியன்டேஷன் தான், அதனால ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான். ஆனால் பி சப்ஷெல் அப்படி இல்லை, பி சப்ஷெலுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் இருக்கு, பிஎக்ஸ் பிஒய் பிசெட். அதனால நமக்கு 3 பாக்ஸ் போடணும். டி சப்ஷெலுக்கு 5 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம 5 பாக்ஸ் போடுறோம். இதெல்லாம் சொல்லித்தரது யாரு? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். நல்லா பாருங்க, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ மைனஸ் எல்லிருந்து பிளஸ் எல் வரைக்கும் இருக்கும். எல்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஸோ அந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ மைனஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் எல் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்க எல் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ -0 to +0 அப்படி எல்லாம் எழுதுமா? வேண்டாம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 0னா எம் இஸ் ஈக்குவல் டு 0. பசங்களா புரியுதா? எல் இஸ் ஈக்குவல் டு 0னா அது யாரு? எஸ் சப்ஷெல். ஸோ எஸ் சப்ஷெல்ல எத்தனை மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ இருக்கு? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருக்கு ஒரே ஒரு வேல்யூ. எம் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஒன் வேல்யூ. எல் இஸ் ஈக்குவல் டு 0னா எஸ் சப்ஷெல். அந்த டைம்ல மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, அந்த வேல்யூ 0. கிளியர்? ஸோ அதனால நோ டிஃபரெண்ட் ஓரியன்டேஷன். எஸ்க்கு ஒரே ஒரு ஆர்பிட்டல் மட்டும்தான். ஆனா இங்க பாருங்க, if L is equal to 1, அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ -L இருந்து +L வரைக்கும் இன்க்ளூடிங் 0. ஸோ -1 0 +1 எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன், 3 டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ, 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ L is equal to 1னா அது யாரு? P தானே. அந்த Pக்கு 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் வை we are putting 3 டிஃப்ரெண்ட் blocks. அதுல PX, PY, PZ எல்லாம் பேர் கொடுக்குறாங்க. கிளியரா? இப்போ L is equal to 2னா, if L is equal to 2னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ -L இருந்து +L வரைக்கும் இன்க்ளூடிங் 0 தானே. ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ -2 -1 0 +1 +2. L is equal to யாரு? L is equal to D. -2 -1 0 +1 +2 5 வேல்யூஸ் இருக்கு. அதனால தான் டி சப்ஷெலுக்கு நம்ம 5 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் போடுறோம். dxy, dyz, dxz, dx2y2, dz2 அப்படின்னு 5 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இங்க இருக்கு. Is that clear? So can you see? Yeah. Yes, future. Hi Star Piano. போலாமா? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் வச்சு நீங்க ஓரியன்டேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபைனலி ஸ்பின் குவாண்டம் நம்பர் எதுக்கு? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சு நாம ஷெல் கண்டுபிடிச்சோம். அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை வச்சு சப்ஷெல் கண்டுபிடிச்சோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை வச்சு அந்த சப்ஷெல்லுக்குள்ள எந்த ஆர்பிட்டல்னு கண்டுபிடிச்சோம். ஆர்பிட்டலுக்குள்ள போனா 2 எலக்ட்ரான் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் இங்கேயும், ஒரு எலக்ட்ரான் இங்க, ஒரு எலக்ட்ரான் இப்படி இருக்கு, இன்னொரு எலக்ட்ரான் இப்படி இருக்கு. இதுல யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு யாரோட ஹெல்ப் வேணும்? ஸ்பின்னோட ஹெல்ப் வேணும். ஸோ அங்கதான் ஸ்பின் குவாண்டம் நம்பர் வர்றாங்க. ஸோ ஸ்பின் குவாண்டம் நம்பர் கரெக்டா சொல்லி தருவாங்க. யாரு? இவனா இல்ல இவனான்னு சொல்லி தருவாங்க. ஓகே, ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஒருத்தனோட ஸ்பின் அப்வர்டுனா இன்னொருத்தனோட ஸ்பின் டவுன்வர்டு. அப்போ ஒருத்தனோட ஸ்பின் குவாண்டம் நம்பர் வேல்யூ +12னா இன்னொருத்தனோட ஸ்பின் குவாண்டம் நம்பர் வேல்யூ -12. Is that clear? Yeah.
அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ண போகிறேன். எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ரூல் தான் ஆஃப் போர் ரூல். ஆஃப் போர் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, லோ எனர்ஜி எலக்ட்ரானுக்கு முதல்ல லோ எனர்ஜி ஆர்பிட்டலு முதல்ல ஃபில் பண்ணுங்கள். லோ எனர்ஜி ஆர்பிட்டலில் முதல்ல ஃபில் பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணி அப்படியே ஹை எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு போங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்டு இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறது தான் ஆஃப் போர் பிரின்சிபிள். இந்த ஆஃப் போர் பிரின்சிபிளை ப்ராக்டிக்கலி நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு யாரோட எனர்ஜி கம்மி யாரோட எனர்ஜி அதிகம் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு L+L ரூல் இருக்குது, N+L ரூல் இருக்குது, N+L ரூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்க 1s 2s 2p 3s 3p 3d 4s. ஓகே, இவ்வளோ இருக்குது. கம்பேர் பண்ணிக்கோங்க. n is equal to பாருங்க 1s தானே 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர் அதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ n is equal to 1, L is equal to s தானே, sனா Lோட வேல்யூ 0. இங்கே n is equal to 2, L is equal to 0. இங்கே n is equal to 2, L is equal to p தானே, p னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1. இங்கே n is equal to 3, L is equal to 0. இங்கே n is equal to 3, L is equal to 1. இங்கே n is equal to 3, L is equal to 2. இங்கே n is equal to 4, L is equal to 0. பசங்களா இது கிளியரா? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அண்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n l வேல்யூ எழுதுறது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இது கிளியரா? எஸ் கிளியர். ஓகே ஏஞ்சல். புரியுதுல்ல? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ. சம் எடுங்க. 1 + 0 1, 2 + 0 2, 2 + 1 3, 3 + 0 3, 3 + 1 4, 3 + 2 5, 4 + 0 4. ஸோ N+L வேல்யூ இங்கே இருக்குது. இதில் யாரோட லோவஸ்ட் N+L வேல்யூ? லோவஸ்ட் N+L வேல்யூ 1 தானே. 1 யாரோடது? 1s. அப்போ எப்போவுமே எனர்ஜி யாருக்கு தான் கம்மி? 1s கம்மி. முதல்ல 1s ஃபில் பண்ணணும். 1s எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான் மேக்ஸிமம். 1 எலக்ட்ரான். 1s 1 இருக்குது, 1s 2 இருக்குது, 1s 3 எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் 2 வரணும். 2 யாரு? 2s. ஸோ 1sக்கு அப்புறம் தான் 2s. அதுக்கப்புறம் 3. ஆனால் 3ல பிரச்சனை இருக்குது. இதுவும் 3 இதுவும் 3, 2 3 இருக்கு. N+L வேல்யூ 2 பேருக்கு 3 வந்திருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யாரோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ கம்மியாக இருக்கோ அவனோட எனர்ஜியும் கம்மின்னு எடுத்துக்கோ. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மட்டும் when the N+L value of 2 different orbitals same வந்துச்சுன்னா lower n value யாருக்கோ அவனுக்கு தான் lower energy. ஸோ 2 பேருக்கும் 3 தான். ஆனால் lower n value யாருக்கு? அது நமக்கு 2pக்கு தானே. ஸோ அதனால இங்கே 2pக்கு அப்புறம் தான் யார் வரும்? 3s வரும். அதுக்கப்புறம் 4 இங்கே 2 பேர் இருக்கு. 4 2 பேர் இருக்கு. அப்போ பாருங்க லோவர் n வேல்யூ யாரு? 3p. ஸோ 3sக்கு அப்புறம் 3pக்கு அப்புறம் யார் போடணும்? 3pக்கு அப்புறம் 4s போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் 3d வரும். ஸோ பசங்களா இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் 3s 3pக்கு அப்புறம் 3d வரல, 3s 3pக்கு அப்புறம் ஏன் 3d வரல, ஏன் 4s வந்தது. அதோட ஆன்சர் தான் இது. N+L ரூலை ஃபாலோ பண்ணுங்க. This is the increasing order of energy of the orbital. Ready? Yes. Future. Spin quantum number. Spin angular momentum quantum number. Yeah. போலாமா பசங்களா சொல்லுங்க. ரெடியா? ரெடி. அடுத்தது போலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஆட்டத்தில் யூ டேக் எனி 2 எலக்ட்ரான், எல்லா குவாண்டம் நம்பரும் சேமாக வரலாம், ஆனாலும் ஸ்பின் குவாண்டம் நம்பர் சேமாக வராது. அவ்வளோதான். You take any 2 electrons of an atom, all quantum numbers will be same but except spin quantum number. Principal quantum number same வரலாம், azimuthal quantum number same வரலாம், magnetic quantum number same வரலாம், but spin quantum number same வருமா? வராது. ஒருத்தன் plus half னா இன்னொருத்தன் minus half தான். So this is called Pauli's exclusion principle. No 2 electrons in an atom can have the same set of all 4 quantum numbers. பாருங்க அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் upward spin, downward spin. கரெக்ட். downward spin, upward spin. ஆப்போசிட் ஸ்பின்னா இருந்தா போதும் பசங்களா. இது சார் இதுவும் upward வரக்கூடாது, இதுவும் downward வரக்கூடாது. அடுத்தது Hund's rule of maximum multiplicity என்ன சொல்றாங்கன்னா there are degenerate orbitals னா தெரியும்ல, orbitals having same energy, அதுதான் degenerate orbitals. For example
ஃபார் எக்ஸாம்பிள் p ஆர்பிட்டல்ஸுக்கு 3 பாக்ஸ் இருக்குல்ல, இவங்க 3 பேருக்கும் ஒரே எனர்ஜி. அப்போ உங்க கையில எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டார்டிங்ல போய் இவனோட ஃபில் பண்ணக்கூடாது. பேர் 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும், உண்மைதான், ஆனா பண்ணக்கூடாது. இன்ஸ்டன்ட் நீங்க இப்படி 1 by 1 கொடுக்கணும். 1 by 1 கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா மட்டும்தான் பேரிங் நடக்கணும். சொல்றது புரியுதா? இதே மாதிரி d ஆர்பிட்டல்ஸ் 5 பாக்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 5 5 பாக்ஸ் இருக்கு. 5 பேரோட எனர்ஜியும் சேம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஸ்டார்டிங்லேயே போய் பேர் பண்ணக்கூடாது. முதல்ல எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுக்க பாருங்க, ஒவ்வொன்று கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொன்று கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தால் மட்டும் பேர் பண்ணுங்க. திஸ் இஸ் கால்டு ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிபிளிசிட்டி. திஸ் இஸ் கால்டு ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிபிளிசிட்டி. ரெடி? பாருங்க, 1 1 1 கொடுத்துருக்கேன், கரெக்ட். இது பாருங்க, இங்க கொடுத்தது இங்க கொடுக்கல, ஒரே எனர்ஜி தானே, அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கன்சிடரேஷன் கொடுக்கணும்ல, கொடுக்காம பேர் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ராங். ஹாய் ஜெயபாரதி, கிளியரா பசங்களா? நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம். நமக்கு ஒரு ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா முதல்ல தெரிய வேண்டியது ஆட்டோமிக் நம்பர் தெரியணும். ஆட்டோமிக் நம்பர் இஸ் செட், ஆட்டோமிக் நம்பர் இஸ் அ செட். அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானாக நாம் எடுக்கலாம். ஒரு ஆட்டத்தில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது? ஆட்டோமிக் நம்பர். ஆனால் ஆட்டம் இல்லாமல் சார்ஜ் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வெளியே போயிருக்கேன். நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானை உள்ளே வந்திருக்கேன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் ஆட்டோமிக் நம்பர் இல்லை, அதில் கரெக்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஆட்டோமிக் நம்பர் 11. அப்போ எத்தனை எலக்ட்ரான்? 11 எலக்ட்ரான். ஆனால் சோடியம் ஆட்டோமிக் நம்பர் 11 தான், ஆனால் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இப்போ 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஆட்டோமிக் நம்பர் 8. அப்போ எத்தனை எலக்ட்ரான்? 8 எலக்ட்ரான். ஆனால் இங்கே பாருங்க, ஆக்சிஜன் 2 மைனஸ்னு போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 8 எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் வந்திருக்கேன். ஸோ மொத்தம் 10 எலக்ட்ரான். நாம இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக எழுத முடியும். ரெடியா? அண்ட் ஆஃப்லோ பிரின்சிபல் இருக்குல்ல, n+l ரூலை வச்சு நாம இதெல்லாம் ஃபில் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் யாரு? நைட்ரஜன் ஆட்டோமிக் நம்பர் 7. 1s2 2s2 1s2 2s2. எத்தனை எலக்ட்ரான் பாக்கி இருக்கு? 2 2 4. இனிமே 3 இருக்கு. 1s2 2s2 2p3. 1s2 2s2 2p3. ஆனால் இதை வந்து பாக்ஸை பார்க்கணும். 1s2 2s2 ஆப்போசிட் ஸ்பின் 2p3. 3 எலக்ட்ரான் தானே இருக்கு, பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். 1 1 1 இப்படி தான் பண்ணும். ஓகே. ஃப்ளூரின் ஆட்டோமிக் நம்பர் 9. 1s2 2s2 2p5. Magnesium atomic number 12. 1s2 2s2 2p6 3s2. சார் இது கொஞ்சம் லெங்க்தியா இருக்கு, கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணலாம். 1s2 2s2 2p6 10 எலக்ட்ரான் தானே. 10 எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல நீங்க நியரஸ்ட் நோபல் கேஸ் 10 எலக்ட்ரான் யாரோட அட்டாமிக் நம்பர்? 10 நியோனோட அட்டாமிக் நம்பர். ஸோ 1s2 2s2 2p6க்கு பதிலாக யூ கேன் ரைட் நியோன் இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டு 3s2 மட்டும் எழுதினா போதும். அப்போ கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சுல்ல, கம்ப்ரஸ் ஆயிடுச்சுல்ல. ரெடியா? எஸ் அப்பாஸ் சொல்லுங்க. ஓகே, ஸ்டார் பியானோ. சூப்பர். ஹாய் மோகன். ஹாய். ஃபைன். ஸோ இன்னும் வேணுமா? எக்ஸாம்பிள் குளோரின் அட்டோமிக் நம்பர் 17. 1s2 2s2 2p6க்கு பதிலாக நியோன்னு போட்டேன். அப்புறம் 3s2 3p5 அட்டோமிக் நம்பர் 17. கால்சியம் அட்டோமிக் நம்பர் 20. ஆர்கன்னு போடுவேன். ஏன்னா 18 எலக்ட்ரான் ஆர்கன் முடிஞ்சது. அப்போ இன்னும் 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. 1s2 2s2 2p6 3s2 3p6 முடிஞ்சது. 3p6க்கு அப்புறம் 4s 3d. 3s2 3p6 அதுக்கப்புறம் 3d இல்லை 4s. ஸோ 4s2. when you will teach for 12 sir? 12 கண்டிப்பா பாஸ், உடனே வருவேன், உடனே வந்துடும். ஓகே, டோன்ட் வரி. when classification of periodicity கண்டிப்பா behave வந்துடுறேன். ஓகே பசங்களா. ஸோ இன்னைக்கு நாம இந்த செஷனை இப்போ இங்கே வைண்ட் அப் பண்ணலாமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த சபாட்டோமிக் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டம் மாடல், ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு. ஆனால் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது போர் மாடலும் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் தான். போருக்கு முன்னாடி
மேக்ஸ்வெல் சொன்னதும் மேக்ஸ் பிளாங்க் சொன்னதும் மறந்துடாதீங்க. மேக்ஸ்வெல்லும் மேக்ஸ் பிளாங்கும் சொன்னதை கேட்டு தான் போர் மாடல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நல்லா பாருங்க. அண்ட் போர் மாடல் படிக்கும்போது கூடவே வந்து அந்த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம வேவ் மெக்கானிக்கல் மாடல் படிக்கும்போது அதில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுன்னு பார்த்தா குவாண்டம் நம்பர் தான். பிரின்சிபிள், அசிமுத்தல், மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின் 4 குவாண்டம் நம்பர் இருக்குல்ல, 4 படிக்கணும். அதே மாதிரி ஃபைனலி எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஆஃப் போ ஹண்ட் பிளாங்க்ஸ் ஆஃப் போ பிரின்சிபிள், ஹண்ட்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி அண்ட் போலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் படிக்கணும். அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே எழுதியிருக்கேன். ஃபைனலி நான் வந்து டி பிளாக் எலிமெண்ட் எதுவுமே எக்ஸாம்பிள் கொடுக்கல, இல்லை டி பிளாக் எலிமெண்ட். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தரேன். இது வேணும், ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம். ஸோ வனேடியம் எடுத்துகிறேன். வனேடியம் அட்டோமிக் நம்பர் 23. Vanadium atomic number 23. Configuration 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. 3pக்கு அப்புறம் 4s 3d. இப்போ தானே சொன்னேன் n+l ரூல் படி 4s தான் வரும். ஸோ 4s2. இனிமேல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இனிமேல் 3 எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த 3 எலக்ட்ரான் எங்கே போகும்? 3dயில் போகும். 3d3. ஸோ இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி எழுதுங்க. 18 எலக்ட்ரான். 1s2, 2s2, 2 இது வரைக்கும் 18 எலக்ட்ரான் இருக்குது. அது 18 எலக்ட்ரானுக்கு பதிலாக ஆர்கன் போட்டுக்கோங்க. ஸோ ஆர்கன். அதுக்கப்புறம் 4s2, 3d3. இதுதான் வனேடியத்தோட கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அப்பாஸ் 12th வர எந்த சாப்டர் வேணும் உங்களுக்கு? 12th அப்பாஸ் முகமது கனி சொல்லுங்க. 12th எந்த சாப்டர் வேணும்? பிஹேவியர் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும்? திஸ் இஸ் ஃபார் நீட் ஆல்சோ. எஸ் கண்டிப்பாக நீட் 12 அதே மாதிரி 11th ஸ்டூடெண்ட்ஸு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம ஒன் ஷாட்டு போட்டிருக்கேன். ஓகே, ஒன் ஷாட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சு அதையும் பாருங்கள். ஒன் ஷாட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தோட பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோவை போட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் ஃபார் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம ஜிஐபி வரப்போகுது இல்லை. ஸோ அந்த ஜிஐபிக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஒன் ஷாட் தான் இது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் ஒன் ஷாட் இன்னும் கொஞ்சம் லெங்க் இருந்தது, 2.5 hour இருந்தது. இது வந்து 1.5 hour கூட நம்ம 1.5 hour கூட இல்லை, 1 hour 20 minutes நான் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? உங்களோட கேப்சூல் மாதிரி தந்திருக்கேன். ஸோ எல்லாமே சொன்ன எல்லாமே இம்பார்ட்டன்ட், எதுவும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் டெஃபினெட்லி சாப்டரோட மொத்த எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியலை, கவர் பண்ணவும் வேண்டாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி ஒரு கேப்சூல் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துரு வீடியோ தான். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரெடியா? போகலாமா? ஹாய் ரோஷன் ஷெரீஃப், தேங்க்யூ அபிநயா, தேங்க்யூ. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வேணுமா? ஓகே, டெஃபினெட்லி பண்ணிடுறேன். ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கொண்டு வந்தேன். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஓகே, கண்டிப்பாக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நீங்கள் வீடியோக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சாப்டர்னு, ஏன்னா நான் மறந்துடும் அப்புறம், அதனால தான். தேங்க்யூ மணி, சூப்பர். அப்போ நல்லா படிங்க. எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் முதல்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், நல்லா படிங்க. ஓகே, சிஸ்டமேட்டிக்காக படிங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, ஆல்வேஸ் மோட்டிவேட்டடாக இருங்க, டிமோட்டிவேட்டடாக இருக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகே, கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா இது நம்மளோட டைம், ப்ரொடக்டிவான டைம், இது யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேன். எஸ் சார், யூ ஆர் இன் விச் பிரான்ச் சார்? விச் பிரான்ச்? நான் கேரளாவில் இருக்கேன், கேலிக்கட்டில் இருக்கேன், ஹெட் ஆஃபீஸில் இருக்கேன். ஆன்லைன் ஃபேக்கல்ட்டி தானே, ஸோ கேரளாலேயே இருக்கலாம்ல, அப்பப்போ கோயம்புத்தூர் எல்லாம் வரும். ஓகே, நீங்கள் எந்த ஊர்? அப்பாஸ் திருச்சி. அப்பாஸ் எந்த ஊர்? எஸ் மணி, சூப்பர். ஓகே கண்டிப்பாக ரைட். திருச்சி. ஓகே, திருச்சிக்கு வரும்போது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பார்க்கலாம். சரியா? அப்போ ஓகே ஃபைன், இன்னொரு செஷனில் பார்க்கலாம். இன்னொரு செஷனில் எல்லாரையும் பார்க்கலாம். பாய், டேக் கேர். உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் அடுத்த சாப்டரை கமெண்டாக போடுங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எஸ், டெஃபினெட்லி பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா, அவ்வளோதாண்டா இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ, குட் நைட். நம்மளோட பசங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர். ஓ மணி, டோன்ட் பி no money. Is this not enough? You need to practice a lot of questions. Concept wise நான் வந்து சம்மரைஸ் பண்ணி மேக்ஸிமம் தந்திருக்கேன். பட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் அது நிறைய பண்ணணும். இது இனஃப்னு சொன்னால் அது வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகிடும். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். யூ நீட் டு ப்ராக்டிஸ் a lot of questions. ஓகே, எல்லாமே வருவேன். கொஸ்டின் ப்ராக்டிஸ் எல்லாமே வருவேன், நம்ம சேனல்லையும் வரும். ஓகே, டோன்ட் வரி.
ஆல் தி பெஸ்ட் பசங்களா. பாய், டேக் கேர்.